மீண்டும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக்கிய உயிர். சிலந்தி வலையில் சிக்கிய பூச்சி போல இலங்கை கடன் வலையில் சிக்கி தவிக்கிறது. உதயா. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் எவ்வாறு கிடைக்கும், எதற்காக பயன்படுத்தலாம்? வெளியான முக்கிய தகவல். கட்சி அலுவலகத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண். ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளர் கைது. மருந்து பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை. விசேட வர்த்தமானி வெளியானது. கோட்டபய ஆட்சியில் தவறான வழிகளில் கிடைத்த டாலர்கள் அம்பலப்படுத்திய முக்கியஸ்தர். மட்டக்களப்பில் பயங்கர விபத்து. இளைஞன் பலி. தாய் மக்கள் வைத்தியசாலையில். இலங்கையின் செயலால் மகிழ்ச்சியடைந்த அமெரிக்க தூதர். சனிக்கிழமை நாடு திரும்புகிறார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய. ரணிலுக்கு அதிர்ச்சி கொடுத்த சர்வதேச நாணய நிதியம் வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. மட்டக்களப்பில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் மரணமடைந்துள்ளதுடன் 2 காயமடைந்துள்ளதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சம்பவம் சந்திவெளியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, சந்திவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சந்திவெளி பிரதான வீதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளார். விபத்தில் உயிரிழந்த இளைஞர் முருகன் கோவில் வீதி கோரகளிமடு கிரான் என்னுமிடத்தை சேர்ந்த 21 வயதுடைய ஜீவரத்னம் செர்ஜன் என்பவரை பலியாக்கியுள்ளார். அத்தோடு சந்திவெளி சந்தை வீதியைச் சேர்ந்த சண்முகநாதன், சுதாநிதி என்ற தாயும், நலரட்னம், ஜதுசிகா என்ற 4 வயது மகளுமே பலத்த காயங்களுக்கு உள்ளாகி சந்திவெளி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை சந்திவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்காலிக உடன்படிக்கையை எட்டியுள்ளது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் என அமெரிக்க தூதர் ஜூலிசா குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு தற்போதைய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க உதவும் சிறந்த கருவிகள், அணுகுமுறைகள் மற்றும் வளங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலை தொகுதி அமைப்பாளரின் அலுவலகத்தில் பெண் ஊழியர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலை அமைப்பாளர் லக்ஷ்மன் திசநாயக்க நேற்று மாலை கேகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் 36 வயதுடைய சகுந்தலா வீரசிங்க என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். யாரேனும் துப்பாக்கி சூடு நடத்தியதில் பெண் இறந்தாரா அல்லது தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டாரா என்பது இதுவரை வெளியாகவில்லை. குறித்த பெண்ணின் சடலத்தை அலுவலகத்தின் பின்புற அறையில் துப்பாக்கியுடன் போலீசார் கண்டுபிடித்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலை அமைப்பாளர் லக்ஷ்மன் திசநாயக்கவிற்கு சொந்தமான கழுகல்ல மாவட்டத்தில் உள்ள அலுவலகத்தின் பின்னறையில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த பெண் கட்சி அலுவலகத்தில் பணிபுரிபவர் எனவும் நேற்று காலை பணிக்கு வந்தபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணை நேற்று மதியம் நடைபெற்றிருந்தது. பெண்ணின் மார்பு பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கேகாலை பிரதி போலீஸ் மாதிபர் சம்பிக்க ஸ்ரீவர்த்தனவின் பணிப்புரையின் பேரில் கேகாலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோட்டாபயவின் ஆட்சி காலத்தில் முறையற்ற வழிகளில் டாலர்கள் நாட்டுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதை மாற்ற சரியான வழிமுறையொன்று இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தலிதா அத்துகோர்லா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இலங்கையின் பொருளாதாரத்தில் வெளிநாட்டு வருமானம் பெரும் பங்காற்றியிருந்தது. தற்போது இந்த நிலை மாறி வருமானம் குறைத்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இடைக்கால வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டாலும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்காகவும் நாட்டின் செலவினங்களை குறைப்பதற்காகவும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து எந்தவொரு யோசனையும் முன்வைக்கப்படவில்லை. வெளிநாட்டில் வேலை செய்வோர் இலங்கைக்கு சரியான முறையில் பணம் அனுப்ப தேவையான எந்தவொரு வழிமுறையும் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்தில் இருக்கவில்லை. மேலும் வெளிநாட்டிலிருந்து வருமானங்களை பெற்றுக்கொள்ள சரியான வழிமுறையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டு டாலர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய ஜனாதிபதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை தீர்க்காது சுற்றுலாத்துறையை எவ்வாறு ஜனாதிபதி மேம்படுத்த நினைக்கிறார் என்பது குறித்து நாடாளுமன்றத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். இதேவேளை பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை எவ்வாறு மீட்கப் போகிறார் என்பது குறித்தும் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் இன்று வெளிப்படுத்திய ஒப்பந்தம் தொடர்பில் நிதியத்தின் மூத்த அதிகாரியொருவர் கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கையில் சமகால பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வாக சர்வதேச நாணய நிதியம் இன்று வெளிப்படுத்திய ஒப்பந்தம் நீண்ட பாதையின் ஒரு ஆரம்பம் மட்டுமே என நிதியத்தின் மூத்த அதிகாரி பீட்டர் ப்ரூஜர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கம் தமது அமைப்புக்கு உறுதியளித்தபடி தனது பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர்ந்தால் மட்டுமே இந்த உடன்பாடு வெற்றியளிக்கும் என நாணய நிதியம் எச்சரிக்கை கலந்த பாணியில் கருத்து தெரிவித்துள்ளது.
சர்வதேச நாணய நிதியத்துடன் இன்று ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் இலங்கையருக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்க தமது அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புக்கு ஒரு சாட்சியம் என ரணில் விக்ரமசிங்கே உடனடியாகவே மகிழ்ச்சி தெரிவித்திருந்தாலும் இன்றைய ஒப்பந்தம் ஒரு ஆரம்ப படி மட்டுமே என நாணய நிதி அதிகாரிகள் கூறியுள்ளனர். இன்று கொழும்பில் 2 தரப்புக்கும் இடையில் எட்டப்பட்ட இந்த பணிப்பாளர் மட்ட ஒப்பந்தத்தை இனி வாஷிங்டனை தளமாக கொண்ட நிதியத்தின் தலைமை அங்கீகரிக்க வேண்டிய அதே சமகாலத்தில் இலங்கையும் தனது தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பல விடயங்களை நடைமுறைப்படுத்தினாலே முழுமையான உதவி பெறும் என்ற முன்னெச்சரிக்கை கருத்தும் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பெருநிறுவன வருமான வரி மற்றும் வெட் எனப்படும் பெறுமதி சேர்வரி ஆகியன இன்னும் உயர்த்தப்பட வேண்டும் எனவும் தனிநபருக்கான வருமான வரி உயர்வு மற்றும் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களின் புதிய உயர்வுகளை அறிமுகப்படுத்துவது போன்ற விடயங்கள் 4 வருடங்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிபந்தனை இதில் முக்கியமானதாகும். அத்துடன் இலங்கை மத்திய வங்கியின் மீது அரசியல் ரீதியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படக்கூடாது எனவும் அதனை சுயாதீனமான இயக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடும் கோரப்பட்டுள்ளது. இந்த விடயங்களில் இலங்கை சாதகமாக நடந்து கொண்டாலே முழுமையான உதவி நிதி நாணய நிதியத்திடமிருந்து கிட்டும் என்ற விடயமும் இங்கு முக்கியமானது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எதிர்வரும் சனிக்கிழமை நாடு திரும்ப உள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்ய கோரி அவருக்கு எதிராக ஜூலை 9ஆம் தேதி நாட்டில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். மேலும் அவர் தற்போது தாய்லாந்தில் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேண்டுகோளுக்கிணங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையிலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எதிர்வரும் சனிக்கிழமை நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 43 வகையான மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்களின் விலைகள் தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவ பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்களுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயம் செய்து இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெலவினால் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபை சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இரத்தத்தில் சீனியின் அளவை அளவீடு செய்யும் கருவி உள்ளிட்ட சில மருத்துவ சாதனங்கள் மற்றும் மருந்து பொருட்களுக்கான உச்சபட்ச சில்லறை விலை இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிலந்தி வலையில் சிக்கிய பூச்சி போல நம் நாடு கடன் விலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டின் பொருளாதாரம் மீட்க முடியாத அளவிற்கு படுபாதாளத்தில் விழுந்துள்ளது. கடனை மீள செலுத்த முடியாது என அறிவித்ததன் மூலம் சர்வதேச நிதி நிறுவனங்கள் பலவும் நமது நாட்டை தரையிறக்கம் செய்துள்ளன. இது சர்வதேச அளவில் நமக்கு ஏற்பட்டுள்ள அவமானமாகும். இவ்வாறு தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பிரதி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் உதயகுமார் தெரிவித்தார். அந்நிய செலாவணி கையிருப்பு நெருக்கடிக்கு நிவாரணமாக சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் வசதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அந்த தொகையில் எரிபொருள், எரிவாயு அல்லது உணவு மற்றும் பானங்களை இறக்குமதி செய்ய முடியாது என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் பேராசிரியர் ஸ்ரீமல் அபேவர்தன தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தில் பெறும் கடன் தொகை அல்லது நிதியத்துடன் இணக்கும் நிபந்தனைகள் கொண்டு நம் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியாது. இலங்கையில் உள்ள நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த பணம் போதுமானதல்ல. நம் நாட்டில் முன்னெடுக்கப்படும் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் அந்நிய செலாவணிகளை ஈட்டுவதன் மூலமே மீண்டு வர முடியும். சர்வதேச நாணய நிதியத்தில் பெறும் கடன் மூலம் இலங்கையின் நெருக்கடியை தீர்க்க முடியாது என்பது எனது கருத்தாகும். சர்வதேச நாணய நிதியம் தற்போது இலங்கைக்கு 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் வசதியை வழங்குவதற்கான உடன்பாட்டை எட்டியுள்ளது. அத்துடன் 48 மாத அடிப்படையிலான கடன் என்பது ஒரே நேரத்தில் முழு தொகையையும் வழங்குவது அல்ல. 48 மாதங்களுக்குள்ளே இந்த கடன் தொகை வழங்கப்படும். 3 மாதங்களுக்கு 300 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற அளவில் வழங்கப்படும். அதன் பின்னர் 48 மாத காலப்பகுதிக்குள் பகுதி பகுதியாக வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மைத்தனிய முழஞ்சாய பிரதேசத்தில் நேற்றிரவு வீதியில் பயணித்த 47 வயதுடைய நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு அதே பகுதியை சேர்ந்த இவர் உறவினர் வீட்டிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாக மித்தனிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பலத்த காயமடைந்த குறித்த நபர் தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கடந்த மே மாதம் 31ஆம் தேதிக்கு பின்னர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வெளிநாட்டிலிருந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்களினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் நிஹால் தால்துவு தெரிவித்துள்ளார்.